السلام عليكم ورحمة الله وبركاته. نحمده ونصلي على رسوله الكريم، أما بعد. أعوذ بالله من الشيطان الرجيم. بسم الله الرحمن الرحيم. وإذ قال ربك للملائكة إني جاعل في الأرض خليفة قالوا أتجعل فيها من يفسد فيها ويسفك الدماء ونحن نسبح بحمدك ونقدس لك قال إني أعلم ما لا تعلمون. எல்லா புகழும் புகழ்ச்சியும் ஏக இறைவனாகிய அல்லாஹ் ஒருவனுக்கே. அவனுடைய சாந்தியும் சமாதானமும் அவனுடைய தூதர் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும், அவருடைய வாழ்க்கை வரலாறு பின்பற்றி வாழ்ந்த உத்தம சஹாபாக்கள், தாபீன்கள், தபோ தாபீன்கள், உலகத்தில் வாழக்கூடிய அனைத்து முஸ்லிம்கள் மீதும் உண்டாகுவனாக. உரைக்கு முன்பு சில விஷயங்களை தெரிவித்ததற்கு பிறகு நான் என்னுடைய உரையை ஆரம்பம் செய்கின்றேன். தொழுகைக்கு வரக்கூடியவர்கள் தங்களுடைய பிள்ளைகளை அழைத்து வருகின்றீர்கள். பிள்ளைகள் ஒரு ஜீனத், ஒரு அலங்காரம் என்று அல்லாஹ் தன்னுடைய திருமறை குர்ஆனில் சொல்லி காட்டியிருக்கின்றான். இங்கே தொழுகை வைக்கும் பொழுது பிள்ளைகள் பின்னாடி விளையாடி கொண்டிருக்கும் பொழுதும், ஆங்காங்கு ஓடிக்கொண்டிருக்கும் பொழுதும், சலசலப்பு ஏற்படுத்தி கொண்டிருக்கும் பொழுதும் தொழுகை வைக்கக்கூடியவர்களுக்கு அது ஒரு டிஸ்டர்பன்ஸாக இருக்கக்கூடியதாக இருக்கின்றது. ஆகவே பெற்றோர்கள் கொஞ்சம் கவனமாக தங்களுடைய பிள்ளைகளை பார்த்து கொள்ளவும். இன்னொரு விஷயம் என்னவென்றால், பொதுவாகவே நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லியிருக்கின்றார்கள், இமாமை பின்தொடர்ந்து தான் நாமெல்லாம் தொழுக வேண்டும். இமாம் எப்படி தொழுகின்றார்களோ, தொழுக வைக்கின்றார்களோ, அவர்கள் தக்பீர் சொன்னதற்கு பிறகு தான் நாம் ருக்கு, சஜதா எல்லாமே செய்ய வேண்டும். ஆனால் நம்மில் சிலர் தவறாக புரிந்து கொண்டிருக்கலாம் அல்லது தெரியாமல் இருக்கலாம். இமாமுக்கு முன்பு நாம் சஜதா, ருக்கு செய்துவிட்டோம் என்றால் அது மிகப்பெரிய ஒரு தண்டனையாக நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அறிவித்திருக்கின்றார்கள். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கூறியிருக்கின்றார்கள், உங்களில் ஒருவர் தொழுகையில் இமாமை முந்திக் கொண்டு தம் தலையை உயர்த்துவதால், அதாவது ருக்கூக்கும் சஜதாவுக்கும் பிறகு ஒரு மனிதர் இமாமை முந்தி தன்னுடைய தலையை உயர்த்தினாலோ அல்லது எழுந்து நின்றாலோ அவருடைய தலையை கழுதையுடைய தலையாக அல்லாஹ் ஆக்கிவிடுவதை, அல்லது அவருடைய உருவத்தை கழுதையுடைய உருவமாக அல்லாஹ் ஆக்கிவிடுவதை அஞ்ச வேண்டாமா, பயப்பட வேண்டாமா என்று கேட்கின்றார்கள். எந்த அளவிற்கு ஒரு எச்சரிக்கையாக சொல்லியிருக்கின்றார்கள் என்பதை நாம் யோசித்து பார்க்க வேண்டும். ஆக இதிலிருந்து என்ன தெரிகின்றது, இமாம் ருக்கு செய்ததற்கு பிறகு, அதாவது இமாம் ருக்குவுக்கு போனதற்கு பிறகு நாம் ருக்குவுக்கு போக வேண்டும். இமாம் சஜிதாவிற்கு அல்லாஹ் அக்பர் என்று சொன்னதற்கு பிறகு நாம் சஜிதாவிற்கு செல்ல வேண்டும். இமாம் அல்லாஹ் அக்பர் என்று சொன்னது எழுந்ததற்கு பிறகு நாம் எழுந்து நிற்க வேண்டும். நாம் முன்பாக எழுந்து விடக்கூடாது. நாம் இதில் கவனமாக இருக்க வேண்டும். ஆக இதையெல்லாம் கவனத்தில் வைத்துக்கொண்டு இன்ஷா அல்லாஹ் நம்முடைய தொழுகையை, நம்மளுடைய இபாதத்துகளை நாம் சரியாக அமைத்துக் கொள்ள வேண்டும். அல்லாஹ் நம் அனைவருக்கும் அருள் புரிவானாக. இப்போது உரைக்கு போகலாம். கண்ணியத்திற்குரிய எல்லாமல் அல்லாஹ்வின் நல்லடியார்களே, தொடர்ச்சியாக சூரத்து பக்கராவில் இருந்து சில விஷயங்களை நாம் தெரிந்து கொண்டு வருகின்றோம். நேற்றைய தினம் மனிதர்களின் நிலைகள், வேதம் வந்ததற்கு பிறகு, குர்ஆன் வந்ததற்கு பிறகு மனிதருடைய நிலைகள் எப்படி இருந்தது என்பதை அல்லாஹ் நமக்கு சொல்லி காட்டினான். அடுத்ததாக அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா மனிதர்கள் அல்லாஹ்வை வணங்க வேண்டும், வானங்களை எப்படி படைத்தேன், பூமியை எப்படி படைத்தேன் என்று சொல்லிவிட்டதற்கு பிறகு ஒரு முக்கியமான ஒரு சம்பவத்தை அல்லாஹ் நமக்கு அழகாக இங்கே சொல்லி காட்டுகின்றார். அதுதான் மனித படைப்பின் ஆரம்பம். மனிதர்களை எப்படி படைத்தான், மனிதர்களை படைப்பதற்கு முன்பு என்ன நடந்தது என்பதை அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சூரத்துல் பக்ராவில் 30வது வசனத்தில் இருந்து நமக்கு அழகாக சொல்லி காட்டியிருக்கின்றார்.
வஇத் கால ரப்புக லில் மலாயிக. இது அறிந்து கொள்வது சாதாரண விஷயம் அல்ல. இது நமது ஆரம்பம், இது நமது அடையாளம், இது நமது வாழ்க்கை வழிகாட்டி. இதை முக்கியமாக நாம் தெரிந்து கொள்ள வேண்டும். அல்லாஹ் எப்படி மனிதர்களை படைத்தான், அதற்கு முன்னாடி என்னென்ன நடந்தது என்பதை உண்மையாகவே நாம் என்ன செய்யணும், தெரிந்து கொள்ள வேண்டும். அல்லாஹ் மனிதர்களை படைப்பதற்கு முன்பு வானவர்களிடம் பேசுகின்றான். வானவர்களிடம் அவன் என்ன செய்கின்றான், கூறுகின்றான். வஇத் கால ரப்புக லில் மலாயிக. அதுவும் எப்படி சொல்கின்றான், முஹம்மதே இந்த விஷயத்தை மக்களுக்கு நினைவூட்டு, நான் சொல்லக்கூடிய இந்த விஷயத்தை மக்களுக்கு ஞாபகப்படுத்து. நான் வானவர்களிடம் என்ன செய்தேன், கூறினேன். வஇத் கால ரப்புக, நான் வானவர்களிடம் கூறினேன், இன்னி ஜாயிலுன் ஃபில் அர்தி ஹலீஃபா, நிச்சயமாக நான் பூமியில் ஒரு வழி தோன்றலை ஏற்படுத்தும் ஒரு படைப்பை உருவாக்கப் போகிறேன். பூமியில் ஒரு ஹலிஃபாவை உருவாக்கப் போகிறேன். பூமியில் ஒரு வழி தோன்றல்களை படைக்கப் போகிறேன். பூமியில் ஒரு பிரதிநிதியை கொண்டு வரப்போகின்றேன் என்று அல்லாஹ் வானவர்களிடம் கூறியிருக்கின்றான். அல்லாஹ் எப்படி அழகாக சொல்லி காட்டுகின்றான். ஹலீஃபா. ஹலீஃபா என்றால் என்ன? ஹலீஃபா என்றால் நாம் புரிந்து கொள்ள வேண்டும், ஒரு மனிதர் ஆட்சி செய்ததற்கு பிறகு அவருடைய ஆட்சியை தொடர்ச்சியாக கொண்டு வருவர் தான் ஹலீஃபாவாக இருப்பார்கள். அவருடைய நடைமுறையை அப்படியே கொண்டு வருபவர் ஹலீஃபா. ஆக அல்லாஹு சுப்ஹானஹு வ தஆலா இந்த இடத்திலும் நான் பூமியில் ஒரு வழி தோன்றல்களை கொண்டு வரப்போகிறேன் என்று சொல்லும் பொழுது நாம் சிந்தித்து பார்க்க வேண்டும், பூமியில் இதற்கு முன்னாடி யாராவது இருந்தார்களா? பூமியில் இதற்கு முன்பாக யாராவது வசித்தார்களா? அதை நாம் என்ன செய்யணும், சிந்தித்து பார்க்க வேண்டும். இதையெல்லாம் நாம் வரலாற்றின் மூலமாக ஆய்வு செய்து பார்க்கும் பொழுது மார்க்கறிஞர்கள் நிறைய விஷயங்களை நமக்கு இதற்கு விளக்கமாக தருகின்றார்கள். ஏனென்றால் இந்த வசனத்துடைய விளக்கத்தை இன்னும் புரிந்து கொள்வதற்காக நாம் பார்க்கும் பொழுது அல்லாஹ் இந்த விஷயத்தில் இப்படி சொல்லிவிடுகின்றான், நான் பூமியில் ஒரு பிரதிநிதியை உருவாக்கப் போகிறேன், கொண்டு வர போகிறேன் என்று சொல்லும் பொழுது உடனே வானவர்கள் சொன்னார்கள், காலு அத்தஜஅலு ஃபீஹா மை யுஃப்ஸிது ஃபீஹா வ யஸ்ஃபிகு திமா. யா அல்லாஹ், குழப்பம் செய்து இரத்தம் சிந்தக்கூடியவர்களையா அதில் நீ உருவாக்கப் போகிறாய்? பூமியில் குழப்பம் செய்து இரத்தம், ஒருவருக்கொருவர் சண்டை போட்டு இரத்தம் சிந்தக்கூடிய ஒரு படைப்பையை உருவாக்கப் போகின்றாய் என்று அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலாவிடம் இந்த வானவர்கள் கேட்கின்றார்கள். இங்கே நாம் சிந்தித்து பார்க்க வேண்டிய விஷயம், வானவர்களுக்கு அல்லாஹ் ஒரு படைப்பை படைக்கப் போகிறேன் என்று சொல்லும் பொழுது எப்படி வானவர்களுக்கு தெரியும் பூமியில் குழப்பத்தை உண்டாக்கப் போகிறவர்கள் வரப்போகின்றார்கள், இரத்தத்தை சிந்தக்கூடிய அந்த படைப்பு வரப்போகின்றது என்று இப்படி வானவர்களுக்கு தெரியுமா? தெரியாது. ஆனால் வானவர்கள் இப்படி சொல்லும் பொழுது இதை நாம் புரிந்து கொள்ளக்கூடிய விஷயம் என்ன தெரியுமா? அப்பொழுது பூமியில் இதற்கு முன்னாடி வேற ஏதோ ஒரு படைப்பு இருந்தது, வேற ஒரு படைப்பு இங்கே தங்கி இருந்தது. அவர்கள் செய்த செயல்களை பார்த்துத்தான் இந்த மாணவர்கள் இப்படி சொல்லியிருக்கின்றார்கள். உண்மையாகவே அல்லாஹ் ஒரு ஹலீஃபா, ஒரு பிரதிநிதியை கொண்டு வரப்போகின்றேன் என்று சொல்லும் பொழுது வானவர்களுடைய பதில் இப்படி இருக்கும் பொழுது இதற்கு முன்னாடி பூமியில் மனிதர்களுக்கு முன்பு யார் வசித்தார்கள், யார் இருந்திருப்பார்கள்? இதற்கு சில மார்க்கர்கள் சொல்லியிருக்கின்றார்கள், அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா மனிதர்களுக்கு முன்பு ஜின்களை படைத்தானே, ஜின்கள் எல்லாம் எங்கே வசித்தார்கள்? பூமியில் வசித்தார்கள். ஜின்கள் எல்லாம் எங்கே வசித்தார்கள்? பூமியில் வசித்தார்கள். அவர்களுடைய வாழ்வாதாரம், வாழ்க்கை பூமியில் இருந்தது. அவர்கள் பூமியில் தான் வாழ்ந்தார்கள். நம் கண்ணுக்கு தெரியாத ஒரு படைப்பு ஜின் படைப்பு. அல்லாஹ் மனிதர்களையும் ஜின்களையும் படைத்தன் என்று சொல்லியிருக்கின்றானே. ஆக இந்த ஜின்களை அல்லாஹ் பூமியில் படைத்திருக்கின்றான். இந்த ஜின்களும் வாழ்ந்திருக்கின்றார்கள், அல்லாஹ்வை வணங்கி கொண்டு தான் இருந்திருக்கின்றார்கள். ஆனால் அவர்களுக்குள்ள பிரச்சனை ஏற்பட்டிருந்திருக்கின்றது, அவர்களுக்குள்ள ஒரு குழப்பம் ஏற்படுத்தியிருக்கின்றது, அவர்களுக்குள்ள ஒரு சோதனை இருந்திருக்கின்றது என்பதை நாம் இந்த வசனத்தின் மூலமாக தெரிந்து கொள்ளும். அவர்கள் ஒருவருக்கொருவர் அடித்து கொண்டிருக்கின்றார்கள், சண்டை போட்டிருக்கின்றார்கள், அவர்கள் ஒருவருக்கொரு குழப்பத்தை உண்டாக்கக்கூடியவர்களாக இருந்திருக்கின்றார்கள். அதனால்தான்
இந்த வானவர்கள் இப்படி சொல்லி இருக்கின்றார்கள் என்பதை நாம் பார்க்க முடிகின்றது. வானவர்கள் சொல்லக்கூடிய காரணம் இதுவாகத்தான் இருக்கின்றது. இன்னும் வரலாற்றை உள்ளே போய் ஆய்வு செய்து பார்த்தோம் என்றால், இவர்களை அடக்குவதற்காகவே, இந்த ஜின் இனத்தை அடக்குவதற்காகவே இந்த ஜின்கள் மோசமாக நடந்து கொண்டார்கள். ஒரு கட்டத்தில் அவர்கள் ரொம்ப அல்லாவை விட்டுவிட்டு ஒருவருக்கொருவர் சண்டை போட்டுக்கொண்டு குழப்பத்தை உண்டாக்கி கொண்டிருக்கும் பொழுது, இவர்களை அடக்குவதற்காகவே இவர்களுடைய இனத்திலிருந்து அல்லாஹ் இப்லீஸை படைத்தான். இவர்களுடைய இனத்திலிருந்து அல்லாஹ் யாரை படைக்கின்றான்? இப்லீஸை படைக்கின்றான். இப்லீஸ் அறிவில் சிறந்தவனாக இருக்கின்றான். அவன் என்ன செய்கின்றான்? அல்லாஹ்வுடைய கட்டளையை கொண்டு இந்த ஜின் இனத்தை என்ன செய்கின்றான்? அடக்கி ஒரு இடத்தில் வைத்து அவன் அல்லாஹ்வுடைய சிறந்த ஒரு ஆளாக ஆகி வானவர்களுடைய சபையில் அமர்கின்றான் என்பதை நாம் வரலாற்றின் மூலமாக தெரிந்து கொள்ளலாம். இது அல்லாஹ் மிக அறிந்தவனாக இருக்கின்றான். இதனுடைய உண்மை செய்தியை அல்லாஹ் மிக அறிந்தவனாக இருக்கின்றான். ஏனென்றால் அல்லாஹ் இப்லீஸை பற்றி சொல்லும் பொழுது இப்லீஸ் ஜின் இனத்தை சேர்ந்தவனாக இருக்கின்றான். இப்லீஸ் எப்போது படைக்கப்பட்டான்? இந்த ஜின்கள் ஓவராக அவர்கள் குழப்பங்களை உண்டாக்குவதற்கு பிறகு இவர்களை அடக்குவதற்காக அல்லாஹ் இப்லீஸை படைத்திருக்கின்றான். இப்லீஸ் அல்லாஹுடைய கட்டளைக்கு அவன் கட்டுப்பட்டு அவர்களை அடக்கி வைத்ததற்கு பிறகு அல்லாஹுடைய நல்ல பெரிய இடத்தையும் அறிவில் சிறந்தவனாக இருந்து அல்லாஹ் அவனுக்கு வானவர்களுடைய சபையில் இருக்கக்கூடிய ஒரு வாய்ப்பை கொடுத்திருக்கின்றான். ஆக இதை அடுத்ததாக நாம் பார்க்கலாம். ஆக அல்லாஹ்விடம் வானவர்கள் இப்படி சொன்னதுக்கு பிறகு அடுத்ததாக வானவர்கள் சொன்னார்கள், யா அல்லாஹ், உன்னை துதிப்பதற்காக, உன்னை புகழ்வதற்காக நாங்கள் இருக்கின்றோமே. வநஹ்னு நுஸப்பிஹு பிஹம்திக வ நுகத்திஸு லக். நாங்கள் உன்னை புகழுகின்றோம், உன்னை போற்றுகின்றோம், எல்லாம் நாங்கள் இருக்கின்ற உன்னை தூயவன் என்று நாங்கள் சொல்லக்கூடியவர்களாக நாங்கள் இருக்கின்றோம். இதெல்லாம் இருக்கும் பொழுது எதற்கு தேவையில்லாத ஒரு படைப்பு என்று மாணவர்கள் கேட்கும் பொழுது அல்லாஹ் சொல்லுகின்றான், கால இன்னி அஅலமு மா லா தஅலமூன். நிச்சயமாக நீங்கள் அறியாதவற்றையெல்லாம் நான் அறிவேன் என்று அல்லாஹ் இந்த வசனத்தின் மூலமாக சொல்லி காட்டுகின்றார். ஆக இந்த வசனத்தில் பூமியில் வானவர்களுக்கு அல்லாஹு தஆலா வானவர்களிடம் மனித இனத்தை படைக்கப் போகிறேன் என்று அல்லாஹ் சொல்லுகின்றான். அந்த மனித இனம் உடைய கௌரவம், அதாவது கண்ணியத்தை உயர்த்தி காட்டுகின்றார். இவர்கள் எப்படிப்பட்டவர்கள்? இவர்கள் ஒரு ஹலீஃபாவாக இருப்பார்கள், ஒரு பிரதிநிதி வழித்தோன்றர்களாக இருப்பார்கள். இந்த மனிதர்கள் ஒருவருக்கொருவர் உதவி செய்யக்கூடியவர்களாக இருப்பார்கள், ஒருவருக்கு பிறகு ஒருவர் தலைவராக வரக்கூடியவர்களாக இருப்பார்கள் என்பதை நாம் இந்த இன்னொரு வசனத்தின் மூலமாக தெரிந்து கொள்ளலாம். அல்லாஹ் குர்ஆனில் 6வது அத்தியாயத்தில் 165வது வசனத்தில் சொல்லி காட்டினார், வஹுவல்லதீ ஜஅலகும் ஹலாயிஃபல் அர்த். மேலும் அவனே உங்களை பூமியில் ஒருவருக்கு பின் ஒருவராக வரும் தலைமுறையினராக அல்லாஹ் என்ன செய்திருக்கின்றான்? ஆளாக்கியிருக்கின்றான். நீங்கள் சாதாரண மனிதர்கள், மனிதம் இருக்கின்றதே மிக கண்ணியமான மதிப்பிற்குரிய ஒரு படைப்பு. இந்த படைப்பு இருக்கின்றதே ஒருவருக்கு பிறகு ஒருவர் வரக்கூடிய தலைமுறையினராக வரக்கூடிய ஒரு படைப்பாக இருக்கின்றது. ஆக இதனுடைய சிறப்பை புரிந்து கொண்டு தான் அல்லாஹ், எனக்கு தெரியும், இந்த படைப்புகளை பற்றி எனக்கு தெரியும், இவர்கள் பூமியை பாதுகாக்கக்கூடியவர்களாக இருப்பார்கள், இவர்கள் பூமியில் என்னை வணங்கக்கூடியவர்களாக இருப்பார்கள், இவர்கள் என்னுடைய கட்டளைக்கு மாறு செய்யாத படைப்பாக இருப்பார்கள் என்பதை அல்லாஹ் அறியக்கூடியவனாக இருக்கின்றான் என்பதை அல்லாஹ் இந்த வசனம் மூலமாக நமக்கு என்ன செய்கிறார்? சொல்லி காட்டுகிறார். அடுத்ததாக அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை களிமண்ணால் படைக்கின்றான். களிமண்ணால் படைத்ததற்கு பிறகு ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு அல்லாஹ் தஆலா அறிவுடைய திறமையை என்ன செய்கிறான்? அதிகமாக்கி தருகின்றான். ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா ஒரு அறிவு ஆற்றலை கொடுக்கின்றான் என்பதை அடுத்த வசனத்தில் அல்லம ஆதமல் அஸ்மா குல்லஹா சும்மா ஆரதஹும் அலல் மலாயிக. ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு அல்லாஹ் அனைத்து விஷயங்களையும் கற்றுக் கொடுத்தான். ஒரு 2-3 விஷயம் அல்ல, அனைத்து விஷயங்களையும் அல்லாஹ் கற்றுக் கொடுத்தான் என்பதை இந்த அடுத்த வசனத்தில் அல்லாஹ் சொல்லி காட்டுறான். அல்லம ஆதமல் அஸ்மா குல்லஹா சும்மா ஆரதஹும் அலல் மலாயிக. ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அனைத்து விஷயங்களையும் கற்றுக் கொடுத்ததுக்கு பிறகு அதை அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா வானவர்களிடம் என்ன செய்கின்றான்? சமர்ப்பித்து கேளுங்கள் என்று கேள்வி வைக்கின்றார். ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அனைத்து விஷயங்களும் நம்ம கற்றுக் கொடுத்தோம். ஃபகால அம்பிஊனி, உங்களிடம் நான் இதனுடைய பெயர்களை உண்மையானவர்களாக இருந்தால் ஒவ்வொரு பொருளுடைய பெயர்களை நீங்கள் சொல்லுங்கள் என்று
வானவர்களிடம் கேட்கும் பொழுது வானவர்கள் சொன்னார்கள், காலு சுப்ஹானக, நீயே தூயவன், எங்களுக்கு எவ்வளவு அறிவை நீ கொடுத்தாயோ அது மட்டும்தான் எங்களுக்கு தெரியும், வேறு ஒன்றும் தெரியாது என்று வானவர்கள் சொல்லிவிட்டார்கள். ஆனால் ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு எல்லாமே தெரிந்த ஒரு படைப்பாக அல்லாஹ் தஆலா படைத்திருந்தார். அவர்களுக்கு எல்லாமே தெரிந்தது. வரலாற்று ஆசிரியர்கள் முஃபஸ்ஸிரீன்கள் விளக்கமாக சொல்லும் பொழுது கூறியிருக்கின்றார்கள், ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு அல்லாஹ் தஆலா அனைத்து விஷயங்களை கற்றுக் கொடுக்கும் பொழுது வானவர்கள் ஒரு டெஸ்ட் வைக்கின்றார்கள். ஆதம் அலைஹிஸ்ஸலாம் கேள்வி கேட்கின்றார்கள், இதனுடைய பெயர் என்ன, இதனுடைய பெயர் என்ன கேட்கும் பொழுது ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் என்ன செய்தார்கள் தெரியுமா? எல்லாவற்றுக்கும் பெயர்களை சொன்னார்கள். இது ஜிப்ரையில், இவர் மீகாயில், இது புறா, இது ஏடு, இது எல்லாவற்றுக்கும் பதில் கூறக்கூடிய ஒரு படைப்பாக ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் இருந்தார்கள். யோசித்து பாருங்கள், சிந்தித்து பாருங்கள். அன்றைய தினம் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு எல்லாவற்றையும் கற்றுக் கொடுத்ததினால்தான் இன்று நாம் அறிவாளியாக நாம் இருக்கின்றோம். இன்னைக்கு எவ்வளவு டெக்னாலஜி வந்து விட்டது. இந்த மொபைல் இருக்கின்றதே, இந்த மொபைலுடைய பெயர் கூட ஆதம் அலைஹிஸ்ஸலாமுக்கு தெரியும். இன்று இருக்கக்கூடிய எவ்வளவு பெரிய டெக்னாலஜி இருந்திருந்தாலும் அது எல்லாமே யாருக்கு தெரிந்திருக்கும்? ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவருக்கு தெரிந்திருக்கும். அவருடைய ஜீனில் இருந்து வந்தவர்கள் தான் நாம். அதைத்தான் அல்லாஹ் ஹலிஃபா என்று சொன்னார், வழி தோன்றர்கள் என்று சொன்னார். ஆரம்பத்தில் ஒரே படைப்பில் ஆதம் அலைஹிஸ்ஸலாமை படைக்கும் போது எல்லாவற்றையும் அல்லாஹ் என்ன செய்து வைத்தான்? அங்கே திணித்து விட்டான். அந்த ஜீன் மூலமாக இன்று அந்த அறிவை கொண்டு மனித படைப்புகள் இன்று எவ்வளவு விஷயங்களை தயாரித்து கொண்டும் எவ்வளவு விஷயங்களை அறிவின் மூலமாக அவர்கள் இன்று உலகத்தில் அவர்கள் எடுத்துக்காட்டாக இருக்கின்றார்கள். இன்று எவ்வளவு விஷயங்கள் டெக்னாலஜி வந்ததுக்கு பிறகு இங்கே இருந்து சவுதி அரேபியா செல்ல வேண்டும் என்றால் எப்படி செல்ல வேண்டும், எதன் மூலமாக செல்ல வேண்டும், அதனுடைய அறிவு எங்கே இருந்து வந்தது? எல்லாம் ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அல்லாஹ் கற்றுக் கொடுத்தான். இன்று பிளேன் என்று பெயர் வைக்கின்றமே, ஃப்ளைட் என்று பெயர் வைக்கின்றமே, இது எல்லாம் அல்லாஹ் ஆதம் அலைஹிஸ்ஸலாம் கற்றுக் கொடுத்தான். ஆக இப்படி அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு எல்லாவற்றையும் கற்றுக் கொடுத்தான் என்பதை இந்த வசனம் மூலமாக நம்ம சொல்லி காட்டுறார். ஆக இதிலிருந்து நமக்கு என்ன தெரிகின்றது? அல்லாஹ் மனிதனுக்கு எந்த அளவிற்கு ஒரு கண்ணியத்தை கொடுத்திருக்கின்றார். மனித படைப்பு சாதாரண படைப்பா? மனிதன் சாதாரணமான மனிதன் அல்ல. அல்லாஹ் எல்லா படைப்புகளை விட இந்த படைப்புக்கு ஒரு சிறந்த படைப்பாக அல்லாஹ் ஆக்கி வைத்திருக்கின்றான். வானவர்களை அல்லாஹ் எதற்காக படைத்தான்? அல்லாஹ்வை துதிப்பதற்காகவும் வணங்குவதற்காகவும், அல்லாஹ்வுடைய கட்டளைகளுக்கு மாறு செய்யாமல் அதை அப்படியே செய்யக்கூடிய ஒரு பணிவிடை செய்யக்கூடிய ஒரு படைப்பாக அல்லாஹ் என்ன செய்தான்? வானவர்களை படைத்தான். ஒருபோதும் வானவர்கள் மாறு செய்ய மாட்டார்கள். வானவர்கள் ஒருபோதும் மாறு செய்ய மாட்டார். அல்லாஹ் எதை கட்டளையிடுகிறாரோ அதை அப்படியே செய்யக்கூடியவர்களாக இருந்தார்கள். ஜின்கள் அவர்கள் மாறு செய்தார்கள், ஷைத்தான்கள் மாறு செய்தார்கள். ஆனால் இந்த மனிதர்களில் சில மனிதர்கள் மாறு செய்யக்கூடியவர்களாகவும் இருக்கின்றார்கள். சில மனிதர்கள் அல்லாஹ்விற்கு கட்டுப்பட்டு அல்லாஹ்வுடைய பயத்துடன் இறையச்சத்துடன் வாழக்கூடிய மனிதர்களாகவும் இருக்கின்றார்கள். ஆக கண்ணியத்துக்குரிய அல்லாஹ்வினடியார்களே, இதுதான் மனிதனுடைய ஆரம்ப படைப்பாக இருந்தது. அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா மனிதனை படைப்பதற்கு முன்னாடி வானவர்களிடம் சொல்லும் பொழுது இவர்கள் குழப்பத்தை உண்டாக்குவார்கள், பூமியில் இரத்தத்தை சிந்துவார்கள், அப்படி இப்படியெல்லாம் சொல்லும் பொழுது அல்லாஹ் எனக்கு தெரியும் இவர்கள் எப்படிப்பட்டவர்கள், இவர்கள் என்னுடைய கட்டளைக்கு மாறு செய்யாமல் என்னை வணங்கக்கூடியவர்களாக இருப்பார்கள், என்னுடைய ஒவ்வொரு விஷயத்தையும் அப்படியே கொண்டு செல்வார்கள். தலைமுறை தலைமுறையாக இன்று வரை அல்லாஹ் ஒருவன் என்ற செய்தி அல்லாஹ் என்ன செய்திருக்கின்றான்? இங்கே கொண்டு வந்திருக்கின்றான். எப்படி கொண்டு வந்தான்? மனிதர்களின் மூலமாக, நபிமார்களின் மூலமாக. நபிமார்கள் எப்படிப்பட்டவர்கள்? அவர்கள் வானவர்களா? இல்லை, அவர்கள் மனிதர்கள் தான். நபிமார்கள் மனிதர்கள். அவர்களிடம் இருந்த அறிவை வைத்து அல்லாஹ் என்ன செய்திருக்கின்றான்? அல்லாஹ் ஒருவன் தான் என்ற இறைவன் என்று அல்லாஹ் இன்று வரை அவன் என்ன செய்தான்? நமக்கு சமர்ப்பித்துக் கொண்டிருக்கின்றான். ஆக கண்ணியத்துக்குரிய அல்லாஹ்வினடியார்களே, நாம் மிக சிறந்த படைப்பாக இருக்கின்றோம். அல்லாஹ் ஒருவனை வணங்கக்கூடிய ஒரு அழகான ஒரு படைப்பாக நாம் இருக்கும் பொழுது நாம் நிச்சயமாக அல்லாஹ் ஒருவனை வணங்கக்கூடியவர்களாக நாம் இருக்க வேண்டும். அல்லாஹ் நமக்கு எதை கட்டளையிட்டிருக்கின்றானோ அதை நாம் செய்யக்கூடியவர்களாக நாம் இருக்க வேண்டும். பூமியை பாதுகாக்கக்கூடிய ஒரு படைப்பாக நாம் இருக்கின்றோம். இந்த பூமியில் எந்த குழப்பத்தையும் உண்டாக்காமல், எந்த பொறாமை
பொறாமை போட்டி குரோதம் இல்லாமல் பூமியில் இரத்த சிந்தாமல் நாம் அல்லாஹ்வுடைய ஒரு நல்ல அடியானாக நாம் நிச்சயமாக வாழ்ந்தோம் என்றால் அல்லாஹ் எப்படி வானவர்களிடம் இவர்களை பற்றி எனக்கு தெரியும் என்று சொன்னாலும் அதை உறுதிப்படுத்தக்கூடியவர்கள் நாம் இருப்போம். நிச்சயமாக அல்லாஹ் நமக்கு அதனுடைய வழியை காட்டக்கூடியவனாக இருக்கின்றான். ஆக இந்த பூமியில் வாழும் பொழுது அல்லாஹ் ஒருவனை மட்டும் வணங்கக்கூடிய ஒரு அடியானாக நாம் இருக்க வேண்டும். இன்னும் நிறைய விஷயங்கள் இருக்கின்றன. இதற்கு பிறகு என்ன நடந்தது என்பதை நாளை தினம் நாம் பார்ப்போம். அல்லாஹ் நம் அனைவருக்கும் குர்ஆனுடைய வசனங்கள் அதிகமாக ஆய்வு செய்யக்கூடிய தௌஃபீக் தருவானாக. இம்மையிலும் மறுமையிலும் வெற்றி தருவான் என்று கூறி என்னுடைய உரையை நிறைவு செய்கின்றேன். வ ஆகிரு தஅவானா அனில் ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். சுப்ஹானக அல்லாஹும்ம வ பிஹம்திக அஷ்ஹது அல்லா இலாஹா இல்லா அன்த அஸ்தக்ஃபிருக வ அத்தூபு இலைக்.